அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். முதல்ல காய்கறியெல்லாம் நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு 2 பீஸாக, 4 கத்திரிக்காய், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, எல்லாத்தையுமே ஒரு கத்திரிக்காயை 2ஆகவும் ஒரு உருளைக்கிழங்கு 2ஆக, தக்காளியும் 2ஆக அந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கோம், பெரிய பெரிய பீஸாக. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே அதை இந்த மாதிரி நம்ம கடாயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம கரண்டியை வச்சு இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கலாம். ஸ்லோவாக பண்ணுங்கள். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் நேரடியாக அப்படியே போட்டுடலாம். வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ஒரு சிலர் குழம்பு செய்ய தெரியல அப்படின்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் எந்த டைமில் போடணும், எவ்வளோ வதங்கின பிறகு போடணும்னு தெரியாது. ஆனால் இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழம்பு செய்ய தெரியாதவங்க கூட நம்ம இதை பார்த்து அப்படியே செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கல, பச்சையான உருளைக்கிழங்கு தான், தோல் மட்டும்தான் சீவி இருக்கும். ஆனாலும் இதை நம்ம அப்படியே வேக வைக்க போகிறோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா இப்படி எல்லா பக்கமும் வச்சிடலாம். வச்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே வேக விடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு இது வேகட்டும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்துட்டுருக்கு. உருளைக்கிழங்கோட கலர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். தக்காளியும் வெந்திருக்கு பாருங்கள். அதோட கத்திரிக்காயும் நல்லா வெந்து தான் வரும். ஏன்னா கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், தக்காளியோட அந்த தோலெல்லாம் உறிஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ மறுபடியும் இதை மூடி வேக வைக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் தான் நம்ம வச்சுருக்கோம். ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்க வேண்டாம், ரொம்ப ஸ்பீடாகவும் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் ஓப்பன் பண்ணி கலந்துக்கலாம். இது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த காய்கறிகளை இப்படியே வேக வைக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட குழம்பு செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்துருச்சு. நான் உங்களுக்கு இதை இந்த கரண்டிலேயே கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம அந்த எண்ணெயிலேயே எல்லா காய்கறிகளையும் வேக வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்போ எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி தெரியலாம். ஆனால் நம்ம மசாலாலாம் சேர்த்த பிறகு குழம்பு அந்த எண்ணெய் கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும். நம்ம எப்போவுமே குழம்பு செய்யும்போது முதல்ல எண்ணெயில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி இதெல்லாம் வதக்கி தனித்தனியாக வதக்கும் போது அந்த எண்ணெய் கரெக்டாக வந்துடும். ஆனால் நம்ம காய்கறிகளை முதலே போட்டதுனால எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இந்த எண்ணெய் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு குழம்பு செஞ்சுட்டு அப்புறமா காட்டுறேன் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு உடச்சி விட்டுறலாம். தக்காளியும் கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கு ஏற்கனவே. இப்போ மூடி போட்டுடலாம், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், மொத்தமாக நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு, தக்காளி ஃபுல்லாக பேஸ்ட் ஆகிடுச்சு. கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா உங்களுக்கு வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் இந்த மாதிரி சேர்த்து பழக்கம்னா நீங்கள் என்னென்ன மிளகாத்தூள் மசாலா எல்லாம் சேர்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இது நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். இப்போ எண்ணெயிலே காய்கறிகளோட இந்த மசாலா கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்லா புரியணுன்னு நான் டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன். அதனால தான் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ இந்த பச்சை வாசனை மசாலாலேருந்து போன உடனே நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் கட் பண்ணி வதக்கணும், இஞ்சி பூண்டு சேர்க்கணும், தக்காளி வதக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா ஏற்கனவே காய்கறிகள் எல்லாம் வெந்திருக்கு, நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா நீங்கள் இதோட நிறுத்திக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். கொதிச்சிச்சின்னா நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். தண்ணி வேணாம் அப்படின்னு நினச்சவங்கன்னா ஒருத்தவங்க தேங்காய், தக்காளி, பட்டை, சோம்பு இதை அரைச்சி ஊற்றுவாங்க. கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கிறதுக்காக நீங்கள் அந்த மாதிரியும் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடிடலாம்.
நாம் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதனால தான் நான் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றலை. உங்களுக்கு இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாக குழம்பு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல பச்சை மிளகாய், தேங்காய், சோம்பு இது மூணுத்தையும் அரைச்சிட்டு இதில் ஊற்றிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக குழம்பு வரும். ஆனால் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு போதும். பாருங்கள், தண்ணியும் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வச்சுருந்துருக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். கொத்தமல்லி தழை தூவி ரொம்ப கம்மியான காய்கறிகளில் ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த குழம்பு செஞ்சுருக்கோம். சமைக்க தெரியாதவங்க கூட இது ரொம்ப ஈஸியாக சமைச்சிடலாம். குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்னு சொல்லி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நம்மளோட இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புது விதமான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியான சமையலாக வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.